இரு நாடுகளின் பரஸ்பர நலன் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தும் வகையில் மலேசியா ஈரான் ஒத்துழைப்பு வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் இருக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் மசூத் பெசஸ்கியானுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த செய்தியை தாம் தெரிவித்ததாக அன்வார் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை 30ஆம் தேதி ஈரானின் புதிய அதிபராக பதவியேற்க உள்ள பெசஸ்கியானுக்கு அன்வார் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களின் நீதிக்காக ஈரானின் அசைக்க முடியாத ஆதரவையும் இஸ்ரேலில் ஜியோனிச ஆட்சி செய்த அநீதிகள் மற்றும் இன படுகொலைக்கு எதிரான அதன் எதிர்ப்பையும் தாம் பாராட்டியதாக அன்வார் கூறினார். ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் மாணவர்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள 100 பள்ளிகளில் விஞ்ஞானிகளை கொண்டு வரும் திட்டம் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். உயர்கல்வி அமைச்சு மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சுடன் கல்வி அமைச்சும் இணைந்து பள்ளி மட்டத்திலிருந்து உயர்கல்வி வரை ஸ்டெம் குறித்து கவனம் செலுத்தும் ஒரு சிறப்பு ஸ்டெம் குழுவையும் நிறுவி உள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் விருப்பப்படி மாணவர்களின் ஆர்வத்தையும் பங்கேற்பையும் அதிகரிக்க அமைச்சு மற்றும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். செர்டாங் மாவட்ட போதைப்பொருள் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1,68,020 வெள்ளி மதிப்புள்ள கஞ்சா வகை போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்ததாக செர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஏஏ அன்பழகன் தெரிவித்தார். மேலும் ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் அண்டை நாடுகளில் இருந்து அவை தருவிக்கப்பட்டது தெரிய வந்ததாகவும் பிடிபட்ட இருவரும் போதைப் பொருள் விநியோகிப்பாளர்கள் என்றும் அவர் கூறினார். கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள சந்தைக்கு அவர்கள் விநியோகம் செய்து வந்ததாகவும் கடந்த 6 மாதங்களாக இது செயலில் உள்ளது என்றும் அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்களை 1,08,438 போதைப் பித்தர்கள் உபயோகிக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பிடிபட்ட இருவரும் 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பூச்சோங், செர்டாங் மற்றும் ஷாலாம் ஆகிய இடங்களில் குடிநுழைவுத் துறையினர் சோதனை மேற்கொண்டதில் 6 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை 11 மணி அளவில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சிலாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமீனாஸ் கமாலுடன் தெரிவித்தார். தமான் ஸ்ரீமுடா, தமான் மெராண்டி இண்டா, பண்டார் புக்கிட் பூச்சோங், ஜலான் புக்கிட் கிமோனிங், பண்டார் கின்றாரா மற்றும் பூச்சோங் உத்தாமா ஆகிய இடங்களில் மொத்தம் 14 வளாகங்களை சோதனையிட்டதாக அவர் கூறினார். சோதனையின் போது மொத்தம் 52 பேரை சோதனை செய்ததாகவும் அதில் 6 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை 20 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் மலேசியாவில் இருப்பதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மொத்தம் 23,07,746 வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொழில்துறை, கட்டுமானம், சேவை, தோட்டம், விவசாயம், வீட்டு வேலை, சுரங்கம் மற்றும் குவாரி துறைகளைச் சேர்ந்தவர்கள் என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையின் ஹலால் சான்றிதழை பெற்ற மலேசியாவில் உள்ள வணிகங்களில் பெரும் பகுதி பூமிபுத்ராவுக்கு சொந்தமானது அல்லாத நிறுவனங்கள் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய ஜாகித், ஜூலை 2024 நிலவரப்படி மொத்தம் 9,416 நிறுவனங்கள் ஜாக்கிமிடமிருந்து ஹலால் சான்றிதழை பெற்றுள்ளன. அவற்றில் 5,270 அல்லது 56 விழுக்காடு பூமிபுத்ராவுக்கு சொந்தமானவை அல்ல என்று அவர் கூறினார். 3,616 நிறுவனங்கள் அல்லது 39.6 விழுக்காடு பூமிபுத்ராவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.